ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கோதுமை எக்லெஸ் ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரா சுகர் பொடிச்சு வச்சுருக்கேன். 1 கப்பு ரா சுகர் போட்டுக்கிறேன். பொடிச்ச சர்க்கரை நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம். அதை 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம், வாம் மில்க்கு. அதில் 1 டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் போட்டு பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப்பு ஆயில் போட்டுக்கிறேன் பொடிச்ச சர்க்கரையிலேயே. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் மில்க் பாதி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கலக்கி இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு ஜல்லடியில் 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். மாவு வந்து 2 தடவை ஜலிச்சிக்கணுங்க, அப்போ தாங்க கேக் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டு அது 2 தடவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஆயில் சுகர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுலேயே 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவுலாம் போட்டு கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கலக்கிக்கலாம். நம்ம இந்த வேலை செய்யும் போதே நம்ம கேக் டின்னு ரெடி பண்ணி வச்சிடணுங்க. மிச்சம் இருக்க பட்டர் மில்க் போட்டு நான் கலக்கிக்கிறேன். நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் போட்டு கலக்கி விட்டுக்கலாம். இந்த வினிகர் எதுக்கு போகிறதுனா கேக் நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் நம்ம பேட்டர்லாம் போட்டுடலாம். ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி கலக்கிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கேக் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பேக் ஆகி வரும். நல்லா 2 தடவை டேப் பண்ணிக்கலாம். 180ல் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நல்லா பேக் ஆகி வந்துருச்சுங்க. பேக் ஆகி வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கிளாத் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். கிளாத்து தான் போடணும், தட்டு போடக்கூடாது. அதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம். 2 ஸ்பூன் ரா சுகர் போட்டிருக்கேன். அதுலேயே நம்ம கேரமல் ரெடி பண்ணலாம். 1 செகண்ட் அப்படியே வச்சிடலாம் ரா சுகர். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கேரமல் ரெடி ஆனோடனே 2 ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கிட்டேன். ப்ளூபெர்ரி ஜாம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஜாம் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுக்கலாங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இன்னுமே 1 ஸ்பூன் நான் ஜாம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த ஜாம் வந்து நல்லா ஆறணும். கொஞ்சமாக ஜாம்லேயே தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். கேக் மேலே இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஜாம்லாம் நல்லா உள்ளார இறங்கும். இப்போ நல்லா ஆறின அப்புறம் தாங்க ஜாம் போடணும். ஜாம் பாருங்கள், தொட்டு காமிச்சேன். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. கேக்கும் நல்லா ஆறி இருக்கணும். அப்படி நம்ம வேகமாக போட்டோம்னா கேக் உடஞ்சி போயிடும். மேலே டெஸ்கேட் கோகோனட் தூவி விட்டுக்கலாம். நான் வீட்டில் இருக்க கொப்பரை தேங்காயே துருவி வச்சுருக்கேங்க. கருப்புலாம் எடுத்துகிட்டு வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அதை மட்டும் துருவி வச்சுருக்கேன். மேலே அப்படியே தூவிக்கிறேன். இப்போ நல்லா ஆறின அப்புறம் கேக்கு கட் பண்ணிடலாம். நம்ம ஹனி கேக் ரெடி. தேங்க்யூ.